ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். பிரசங்கி 7:14. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எவ்வளவு அதிகமாக வறுமையும் பட்டினியும் நாம் உலக வாழ்வில் அனுபவிக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நம்முடைய ஆன்மீக வாழ்வு செழித்திருக்கும் என ஒரு காலத்தில் கருதப்பட்டு வந்தது. ஆனால் இப்பொழுது வானொலி, தொலைக்காட்சி, பத்திரிகைகள், பிரசங்கம், மேடைகள் அனைத்திலும் நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தால் சுகமாகவும் செழிப்பாகவும் இருந்தாக வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு வந்து விட்டது. இரண்டுமே தவறுதான். தமது பிள்ளைகளின் வாழ்வில் நன்மைகளையும் தீமைகளையும் அனுமதித்து சமநிலைப்படுத்துகிறார். தேவ மனிதர் அனைவரும் எல்லா சூழ்நிலைகளிலும் மன ரம்யமாக இருந்து கடவுளை போற்ற கற்றுக்கொண்டார்கள். இந்நாட்களில் சுகபோக வாழ்வு உபதேசக்காரர்கள் மேற்கோள் காட்டும் ஒரே வசனம், உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்பதுதான். இன்றைக்கு எத்தனை பேருடைய ஆன்மா செழித்திருக்கிறது? பலரது ஆன்மாக்கள் பட்டினியாகவும் போஷாக்கு இல்லாமையும் தானே இருக்கிறது. நமக்கு தேவையான எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள விசுவாசத்தை ஒரு மந்திர சக்தி என நினைத்து விடக் கூடாது. அதே வேளையில் வறுமையும் பாடுகளும் விசுவாச குறைவினால் வருகிறது என்றும் கருதக்கூடாது. இரவே இல்லாமல் பகலும், பகலே இல்லாமல் இரவும் இருந்தால் எப்படி இருக்கும்? மிகவும் கடினமாகத்தான் இருக்கும். இறைவனது ஞானம் பெரிது. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிற மக்களுக்கும் திருப்தி இல்லாமல் பயத்துடன் வாழும் மக்களின் தத்தளிப்பையும் மாற்றி தேவரீர் அவர்களை தேற்றுவீராக. கர்த்தாவே, கடந்த கால அனுபவங்களை நினைவு கூர்ந்தவர்களாக மனதளவில் பயத்துடன் கலங்கி ஆசீர்வாதமான எதிர்காலத்துக்காக காத்திருக்கும் ஒவ்வொருவரையும் பயங்கள் நீக்கி சமாதானமான, மகிழ்ச்சியான, வளமான வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள் துன்பமான நிலைகளை மாற்றி கண்ணீரை துடைத்து நாங்கள் துன்பப்பட்ட, அவமானப்பட்ட நாட்களுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. அப்பா, பாவத்தில் மரித்த நிலையில் இருந்த எங்களையும் மன்னித்து துன்பத்தில் இருந்து விடுதலையாக்கி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ அனுகிரகம் செய்யுங்க. கர்த்தாவே, ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். அனுதினம் கூலி வேலை செய்கிறவர்கள் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், ஓட்டுநர்கள் கவனமாய் விபத்தின்றி வாகனங்களை ஓட்டவும், வியாதியினால், உடல் சுகவீனத்தினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆரோக்கியம் அடையவும், மரண கண்ணிகளுக்கு விலக்கி காக்கப்படவும் தேவரீர் தயவு செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், பசி பட்டினி இல்லாத தேசம் உருவாகவும், ஆட்சி பொறுப்பாளர்கள் உண்மையாய், நீதியாய், நேர்மையாய் செயல்படவும் வழி நடத்துங்க. ஊழியர் நலன் காக்கப்படவும், ஊழியர் தேவைகள் சந்திக்கப்படவும், கொடுக்கும் ஜெபிக்கும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். தேவனே, மதுப்பிரியர்கள், போதை பழக்கத்துக்கு, புகையிலை பழக்கத்துக்கு அடிமையானவர்கள், பாலியல் வன்கொடுமையாளர்கள், ஓரினை சேர்க்கைக்காரர்கள், கடன் வாங்கி ஏமாற்றுகிறவர்கள், பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், மந்திரவாதிகள், மதவாதிகள், தீயவர்கள், திருடர்கள், பொய்யர் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதி கனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.